இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒன் வேர்டு. ஃபாரஸ்ட் ஆஃப் ஆடன் அப்பியர்ஸ் இன் த பிளே ஆஸ் யூ லைக் இட். ஃபாரஸ்ட் ஆஃப் ஆடன் அப்படின்ற கேரக்டர் வந்து அப்பியர் ஆகிற பிளே வந்து ஆஸ் யூ லைக் இட். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் ஸ்டீல் கிளாஸ்? ஸ்டீல் கிளாஸோட ஆத்தர் வந்து கேஸ் கொகைன். இன் விச் இயர் வாஸ் த குளோப் தேட்டர் பில்ட்? குளோப் தேட்டர் வந்து பில்ட் ஆனது வருஷம் வந்து 1599. ஷேக்ஸ்பியரோட சோனட் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் வந்து 1609. Who was the author of Endymion? John Lyly. Venus and Adonis ஓட ஆத்தர் வந்து ஷேக்ஸ்பியர் தான். 7th question. How many play did Shakespeare write? எல்லாத்துக்குமே When Sidney died, Spencer wrote an elegy on his death. ஸ்பென்சர் வந்து சிட்னியோட டெத்துக்காக ஒரு எலிஜி எழுதினார். அது வந்து அஸ்ட்ரோஃபில் அதோட நேம் வந்து. இது முக்கியமான கொஸ்டின். ஸ்பென்சர்ஸ் எபிதாலமியன் இஸ் வெட்டிங் ஹெம். ஸ்பென்சரோட அமிரிட்டி இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஹிஸ் லவ் சானட். ஸ்பென்சரோட அமிரிட்டி வந்து கலெக்ஷன் ஆஃப் லவ் சானட்ஸ். Spencer wrote a series of sonnet in honor of his lady love Elizabeth Boyle, whom he later married. When titled he give to the series Amirati. இதுவும் இதில் வந்து 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸ்பென்சர் வந்து அவரோட சீரியஸ் ஹானராக எழுதும்போது அவங்களோட லேடி லவ் எலிசபெத் பாயில். ஹூ இஸ் த லேடி லவ் ஆஃப் ஸ்பென்சர்னு கேட்டால் எலிசபெத் பாயில்னு சொல்லி எழுதணும். அது எந்த டைட்டிலில் சீரியஸாக வந்துச்சுன்னா அமிரட்டி. ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் எல்லாத்துக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு காமெடி இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இது வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் சுடால். கார்போடக் இது வந்து இஸ் பிலீவ்டு டு பி அவர் ஃபஸ்ட்டு ரியல். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷ் ட்ராஜடி. இது வந்து இதோட கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா யாரோட கொலாபரேஷன்னா தாமஸ் சாக்வில்லி அண்ட் தாமஸ் நார்டன். இவங்களோட கொலாபரேஷனில் அந்த கார்போடக் அப்படின்ற ஃபஸ்ட் இங்கிலீஷ் ட்ராஜடி வந்து எழுதப்பட்டது. சிம்பிள். ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் காமெடி. கார்போடாக் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ட்ராஜடி. காமெடி வந்து நிக்கோலஸ் சோடால், ட்ராஜடி வந்து தாமஸ் சாக்வெல்லி அண்ட் தாமஸ் நார்டன். இந்த ஃபஸ்ட்டு ட்ராஜடி கார்போடாக் வாஸ் லேட்டர் என்டைட்டில். அதுக்கு லேட்டராக ஒரு என்டைட்டில் வைக்கிறாங்க. அது பேர் வந்து ஃபெரக்ஸ் அண்ட் யாருக்கு அகெயின்ஸ்டாக ரிப்ளை பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கௌசனோட ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ் அப்படின்ற ஸ்டீஃபன் கௌசனோட ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ்க்கு தான் இந்த ரிப்ளை பண்ணுவார் அப்பாலஜி ஃபார் போயட்ரி. அப்பாலஜி ஃபார் போயட்ரியில் சிட்னி வந்து எதை டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னா 3 ட்ராமட்டிக் யூனிட்டிஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணுவார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 16 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து 17. ட்ராஜடியாக எழுதுகிற ஒரே ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் மார்லோ தான். இவர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், டாக்டர் ஃபாஸ்டஸ் பயங்கர ஃபேமஸான ஒரு பிளே. ஸோ ட்ராஜடி தான் பயங்கரமாக எழுதிட்டு இருப்பார். நெக்ஸ்ட் வந்து வாஸ் திஸ் த ஃபேஸ் தட் லான்ச்டு 1000 ships இன் விச் பிளே டஸ் திஸ் லைன் அக்கர்ட்? இந்த நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வேர்ட்ஸ், அந்த கோட்ஸ்லாம் எழுதி போடுங்க. இந்த கோட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. வாஸ் திஸ் த ஃபேஸ் தட் லான்ச்டு 1000 ships. இது வந்து டாக்டர் ஃபாஸ்டஸில் கிறிஸ்டோபர் மார்லோ எழுதின அந்த லைன்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. 18th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 19th கொஸ்டின். ஹூ யூஸ்டு டு ஃப்ரேஸ் மார்லோஸ் மைட்டி லைன் ஃபார் மார்லோஸ் பிளாங்க் வெர்ஸ்? பென் ஜான்சன். இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். ஹூ யூஸ்டு டு த ஃப்ரேஸ் மார்லோஸ் மைட்டி லைன் ஃபார் மார்லோஸ் பிளாங்க் வெர்ஸ்? பென் ஜான்சன் எழுதியிருக்காரு. இந்த ஃப்ரேஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. 20th கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ செட் ஷேக்ஸ்பியர் ஹேஸ் ஒன்லி ஹீரோயின்ஸ் அண்ட் நோ ஹீரோஸ்? ரஸ்கின். ரஸ்கின் தான் இந்த ஷேக்ஸ்பியரை பற்றி இதை சொல்லியிருக்காரு. ஹீரோயின்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, ஹீரோ யூஸ் பண்ணுறதுலன்னு. ஃபார் வாட் இஸ் த ஃப்ரேஸ் த மவுஸ் ட்ராப் யூஸ்டு பை த ஷேக்ஸ்பியர்? ஷேக்ஸ்பியர் மவுஸ் ட்ராப் வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா த பிளே வித் இன் அ பிளே எங்கே வருதுன்னா ஹேம்லெட்டில் வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து 23 கொஸ்டின். த ஃபேரி குயின் இஸ் அன் allegory. இன் திஸ் குயின் எலிசபெத் இஸ் allegorized
த்ரூ த கேரக்டர் ஆஃப் க்ளோரியானா. ஃபேரி குயினில் வந்து குயின் எலிசபெத் வந்து க்ளோரியானா அப்படின்ற கேரக்டரில் வந்து வருவாங்க. 24. ஹூ கால்ஸ் ஸ்பென்சர் த poet's poet? சார்ல்ஸ் லேம்ப். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஹூ கால்ஸ் ஸ்பென்சர் மென்ஷன் யார் poet's poet ஸ்பென்சரை யார் கூப்பிடுவாங்கன்னா சார்ல்ஸ் லேம்ப். 25th. In which work did Spencer first use the Spencerian stanza? Spencerian stanzaவை ஸ்பென்சர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது ஃபேரி குயினில் தான். In the original scheme of or plan of Fairy Queen as designed by Spencer, it was to be completed in 12 books. Next to 27th, how many cantos are there in a book 1 of the Fairy Queen? 12. There are 12 books தான். 12 cantos வந்து இருக்கு புக் 1 Fairy Queenல. 28th, in the complete plan of Allegri in the Fairy Queen, Spencer designed to have 12 books in it, but he could not complete the whole plan. How many books now exist? 6. ஓகே, இந்த மல்டிபிள் சாய்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து போட ட்ரை பண்ணுறேன், இல்லை அதுக்கடுத்த வீடியோலேருந்து போட ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம முடிச்சிடலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கண்டிப்பாக அந்த அப்ஜெக்டிவ் டைப் நான் போடுவேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இன்னும் நல்ல எம்சிக்யூ யூனிக் எம்சிக்யூவோட நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன் அடுத்தடுத்த வீடியோ. கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இன் த dedicatory letter, Spencer says that the real beginning of the Allegri in the Fairy Queen is to be found in book number 12. 30th question. The Fairy Queen is basically a moral allegory. From whom did Spencer derive this concept of moral allegory? Aristotle. Spencer writ no language. Who said this? Ben Jonson. Spencer divided his shepherd's calendar into 12 eclogies. Why did he do so? Because there are 12 months in a year. ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். யார் எழுதுனாங்க, யார் டிவைட் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா ஸ்பென்சர்னு எழுதிருங்க. இதுலேயே ஒரு கொஸ்டின் வருது பாருங்கள். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த நியூ அட்லாண்டிஸ்? நியூ அட்லாண்டிஸோட ஆத்தர் வந்து பேக்கன். பேக்கன் எஸ்ஸேஸ் ஆர் மாடல்ட் ஆன் த எஸ்ஸேஸ் ஆஃப் Montaigne. Who is the author of Novum Organum? Bacon. To whom does Spencer dedicated his Shepherd's Calendar? ஸ்பென்சர் வந்து அவரோட ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரை யாருக்காக டெடிகேட் பண்ணுறாங்கன்னா சர் ஃபிலிப்ஸ். ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் essays in 1597. 10. How many essays of Bacon were published in the third and last edition of essays? 1625ல வந்து 1597ல் ஃபஸ்ட் எடிஷனில் 10 ரிலீஸ் பண்ணுறாரு அவரோட எஸ்ஸே ஃப்ரான்சிஸ் பேக்கன். அடுத்து வந்து மூணாவது அண்ட் லாஸ்ட்டாக வந்து 1625ல் 58 எஸ்ஸேஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 39. Dash is a mixture of falsehood is like alloy and coin and gold, silver and a metal work and better, but in which essay of Bacon do this line occur? Of truth. இந்த கோட்ஸும் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஆஃப் ட்ரூத்தில் வந்து கேட்டிருக்காங்க. A place shivered the man and its shivered some to better and some to worse, in which essay of Bacon to this lines occur? ஆஃப் கிரேட் பிளேஸ். நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே கோட்ஸ் போடுங்க, முக்கியமான லைன்ஸ் போடுங்கன்னு. அந்த முக்கியமான லைன்ஸ் இதுலேயே வந்துச்சு பாருங்கள் 3 கொஸ்டினில். அப்புறம் ஃபேர்லி தை நேம் இஸ் உமன். ஹூ சேஸ் திஸ்? ஹேம்லெட். அந்த லைன் வந்து பார்த்துக்கோங்க. லைஃப் இஸ் அ டேல் டோல்ட் பை அன் இடியட் ஃபுல் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஃபியூரி சிக்னிஃபைங் நத்திங் இன் விச் பிளே டு திஸ். இது ரொம்ப முக்கியமாக. லைஃப் இஸ் அ டேல் டோல்ட் பை இடியட்னாலே மேக்பெத் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு கோட்ஸ் இது. அப்புறம் இதுவும் 43 முக்கியமான ஒரு கோட்ஸ். திஸ் ராயல் த்ரோன் ஆஃப் கிங்ஸ், திஸ் ஸ்கெப்டர்ட் இஸ்ல், திஸ் எர்த் ஆஃப் மெஜஸ்டி, திஸ் ஷீட் ஆஃப் மாஸ், திஸ் அதர் ஈடன் டெமி பேரடைஸ், திஸ் ஹைலி the lunatic, the lover and the poet
or of imagination, all compact. In which play do these lines occur? The lunatic lover, the midsummer night dreams. Neither a borrower nor a lender bear. Hamlet, Polonius. இந்த கோட்ஸ் சொன்னது. அப்புறம் இந்த கோட்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் ஃபுல்லாக கோட்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த கோட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. We are such stuff as dreams are made on, and our little life is rounded with a sleep. Who speaks this line? ப்ராஸ்பரோ. இது வந்து டெம்பஸ்ட். ப்ராஸ்பரோ கேரக்டர் வந்து டெம்பஸ்ட்டில் வரும். ஷேக்ஸ்பியரோட லாஸ்ட் பிளே 1616 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும், செக் பண்ணிக்கோங்க. லைஃப் இஸ் பட் வாக்கிங் ஷேடோ, a poor player that struts and flirts his hour upon the stage and then it hear no more. In which play do these lines occur? Macbeth. Others upside our question, thou art free, we ask and ask, those smilest and art still out topping knowledge. இது வந்து ஷேக்ஸ்பியரோட. These lines are written about Shakespeare. இந்த கோட்ஸ் வந்து ஷேக்ஸ்பியர் பற்றி எழுதுனது. யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ அர்னால்ட். நல்லா படிச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், நெட் எக்ஸாமில் கேட்ட எனக்கு ஞாபகம். அடுத்து 49. Shakespeare is called the bard of Avon. Why is be so called? Shakespeare was born in Stratford on the banks of the river Avon. அதனால தான் அவர் வந்து த பேர்ட் ஆஃப் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அந்த இதில் பிறந்தனால, அந்த இடத்துல பிறந்தனால. வென் ஜான்சன்ஸ் காமெடிஸ் ஆர் கால்டு பர்டிகுலர் ஹியூமர் இன் ஹியூமன் நேச்சர். ஒரு ஹியூமன் நேச்சர் இருக்குல்ல, பர்டிகுலர் ஹியூமரை வந்து இது சொல்லிகிட்டே இருக்கனால தான் அவர் வந்து காமெடி ஆஃப் ஹியூமர் அப்படின்னு சொல்கிறோம் அவரோட காமெடிஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.